தேர்தல் அறிக்கையே நாங்கள் கொடுக்கல. நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு தான் கொடுக்குறோம். இந்த தேர்தல் அறிக்கையை அரை நூற்றாண்டங்களை தூங்க வச்சு சொரிஞ்சு விட்டு அறிக்கையோட முடிஞ்சிட்டு இந்த திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் வெறும் தேர்தல் அறிக்கை தான். இன்னைக்கு இப்போ அரசு 15 கோடிக்கு அலைபேசி தருவேன், முதலீட்டாளர் மாநாடு நடத்துவேன், அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன். ஆட்சிக்கு வந்த 4 மாதத்தில் செய்யாமல் ஆட்சி முடிய போகிற 4 மாதத்தில் அறிவிச்சு என்ன பயன் இருக்கு? இதை 2 பெரும் கட்சிகளும் ஆளும்போது அதான் செய்யுது. ஆட்சிக்கு வந்தபோது 4.5 ஆண்டுகள் கொள்ளையடிப்பது எல்லாம் செய்யுது. 6 மாதம் இருக்கும்போது அதை செய்வேன், இதை செய்வேன்னு ஒரு வெற்று அறிக்கைகளை, இனிப்பான வார்த்தைகளை சொல்றது. வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், நாங்கள் அதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம். வந்தபோது ஏன் செய்யலைன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. அதனால அந்த அறிக்கை கிடையாது. ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு எல்லாத்தையும் மாற்றம். நாங்கள் மாற்றுறது அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு போராடுகிற பிள்ளைகளை நாங்கள் நிற்கிறோம். இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம், தன்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறை மலர செய்யணும்னு துடிக்கிறோம். அதனால எல்லாத்துலேயுமே மாற்றுவோம். ஆமாம், முழுக்க அமைப்பு மாற்றம், முழுக்க மாற்றம். நீங்கள் எதையுமே இங்கே என்னன்னா எது இலவசமாக இருந்திருக்கணும்னு இருக்குது ஒரு அடிப்படை. இந்த நாட்டினுடைய மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கணும். எல்லா வளங்களும் தனிப்பெரும் முதலாளிகளுக்காக இருக்குது, உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்காக இருக்குது. எல்லா வளங்களிலிருந்து என் மக்கள் திருவோடு ஏந்தி தெருவோடு நிற்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இங்கே எல்லாம் இலவசம், மானியம், போனஸ், சலுகை, நிவாரணம். இதை தவிர வேற என்ன இருக்குது இந்த அரை நூற்றாண்டுகள் ஆட்சியில்? ஒன்றுமே இல்லை. 2வது கல்வி, மருத்துவம், குடிநீரும் இலவசமாக இருந்திருக்கணும். கல்வி தனி முதலாளிக்கு, மருத்துவம் தனி முதலாளிக்கு, குடிநீர் தவிச்ச வாய்க்கு தண்ணியே தனியார் முதலாளி விற்கிறான். எத்தனை நாளைக்கு? இப்போ இன்னொரு 10 ஆண்டுக்கு, அடுத்த 10 ஆண்டு கழிச்சு வருகால தலைமுறைக்கு குடிக்க தண்ணி இருக்குமான்னா யார் பதில் சொல்ல முடியும்? அப்புறம் அரசு சொல்றது வீட்டுக்கு வீடு சேமிங்கன்னு. வீட்டுக்கு வீடு நாங்கள் சேமிக்கிறோம், வீட்டில் சேமிக்கிறோம். நாட்டில் நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்க? 3 ஆண்டுக்கு வேண்டிய மழை பெய்யுதுன்றீங்க, 3 மாதத்துக்கு தேவையான நீரை சேமிக்கிறீங்களா? இது என்ன எங்கே இருக்குது? உறிஞ்சி விற்கிற முதலாளி எங்கேயாவது நீர் தேக்கம் வச்சு நீரை சேமித்து அதை சுத்திகரித்து விற்கிறாரா? எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் பூமிக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து வைப்பீங்க? மாரில் பால் குடிக்கலாம், அறுத்த ரத்தம் குடித்தா இதை அடிப்படையவே மாற்றணும். திமுக வந்தாலும் ஆற்று மணலை கொள்ளையடிச்சுட்டு போகுது, அதிமுக வந்தாலும் ஆற்று மணலை கொள்ளையடிச்சுட்டு போகுது. நீங்கள் வந்தாலும் ஆலையை கட்டி சாராயம் காய்ச்சிறீங்க, அவங்க வந்தாலும் ஆலையை கட்டி சாராயம் காய்ச்சிறீங்க. உங்கள் அதிகாரம் வந்தாலும் அந்த ஆலையிலேருந்து சாராயம் எடுத்துக்கிறீங்க, இவங்களுக்கு அதிகாரம் வந்தாலும் அந்த ஆலையிலேருந்து சாராயம் எடுத்துக்கிறீங்க. கூடி கொள்ளையடிக்கிறீங்க, எங்களை குடிக்க வைக்கிறீங்க. 44 ஆண்டுகளாக குடிக்கிறாங்க இந்த நாட்டு மக்கள். 14,000 பள்ளிக்கூடம் கட்சி படிக்க வச்சார் காமராஜ். நீங்கள் தெருவுக்கு 4 குடியிருப்பங்களை கட்டி குடிக்க வைக்கிறீங்க. எங்கள்ல அடிப்படையே மாற்றணும். அதனால கல்வி, மருத்துவம் இலவசம், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், மின்சாரம் கூட இலவசம் கிடையாது, தடையற்ற மின்சாரம் தருவோம், அவ்வளோதான். சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், இது இருக்குதான்னு பாருங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அடிப்படை கட்டமைப்புங்கிறது மக்களுக்கானதா இருக்கான்னு பாருங்க. இந்த நெடுஞ்சாலை எனக்கானதா, உங்களுக்கானதா? சைக்கிள் ஓடுமா? மாட்டு வண்டி ஓடுமா? பெரும்பெரும் முதலாளி உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிற பாரவந்துகள் தான் போகுதே ஒழிய, ஆனால் காட்டப்படும் போது தேசத்தின் மக்களின் நலனுக்காகன்னு சொல்லப்படுது. ஆனால் எனக்காக போடப்பட்டதா? எனக்காக போடப்பட்ட 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா எதுக்கு அப்பா வாங்குறேன்? அடிமை இந்தியாவிலே நான் கட்டலை. விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா எதுக்கு எனக்கு அப்பா வாங்குறேன்? சொந்த நாட்டில் நடக்க கூட பாதைக்கு காசு கொடுத்தேன்னா அப்போ அது என்ன விடுதலை பெற்ற நாடு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? மொத்தமாகவே இதை மாற்றணும்னு துடிக்கிறோம்.